ஹலோ! வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு எங்கள் நாத்தனார் பையனுக்கு சாய் சரணுக்கு காது குத்துறதுக்காக போயிட்டுருக்கோம். 2 வயசு முடிஞ்சு 3வது வயசு பொறந்திருக்கு. வீட்டில் சின்னதாக ஒரு விளக்கு பற்ற வச்சு பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு எல்லாரும் அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பிட்டுருக்குள்ள தான் எங்கள் தம்பி தனேஷ் சாய் சரனை கூப்பிட்டுட்டு தண்ணி சுற்றி பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் இவர் தான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரு முருகேஷ் அண்ணன். அது அவங்க பையன், இது எங்கள் பையன் தனீஷு. அதுக்கப்புறம் இது எங்கள் நாத்தனா. இதான் வீடு. இது எங்கள் நாத்தனா மாமியா. அது எங்கள் மாமியா. இவர் எங்கள் மாமனார். அது அவங்க பொண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து வீட்டில் விளக்கு பற்ற வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்தாண்ட செம்பருத்தி பூ பூத்துருந்துச்சு, அதையும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணன் போய் பறிச்சுட்டு வந்தார். இதெல்லாம் அண்ணன் வச்சுருக்க செடிங்க. இப்போ தான் ரீசெண்டாக வீடு கட்டி பால் காய்ச்சினாங்க. நாம் அந்த வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருப்போம். அப்புறம் எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இவங்க செம்பருத்தி பூ கொடுப்பா, நான் காதில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே காதில் வச்சிட்டு இருந்தாங்க எல்லாம். அப்புறம் வண்டியெல்லாம் எடுத்து ஏற்றி அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லோரும் பிள்ளைங்க எல்லோரும் அப்படியே சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர், அவங்களே டாட்டா ஏசி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம அதிலே எல்லோரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிக்கிட்டோம். கிளம்பிட்டு நைட்டு நம்ம புளி சாதமும் லெமன் சாதமும் செஞ்சு வச்சோம். அதையும் எடுத்து அப்படியே பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக்கப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஏறிக்கிட்டோம். ஏறிட்டு அப்புறம் ஒரு கெடா குட்டி இருந்துச்சுல்ல, அதையும் அது அம்மா கொடுத்துருந்தாங்க. எங்கள் முருகேஷ் அண்ணனோட அம்மா கொடுத்தாங்க அந்த ஆட்டுக்குட்டி. அதையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்ட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த ஆட்டுக்குட்டி சுற்றி சுற்றி பார்த்துட்டே வந்துச்சு. இந்தாண்ட ரயில் ரோட்டு வழியாக போனோம் நாங்கள். கொண்டலாம்பட்டி வழியாக, அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நானே மேரேஜ் ஆகி ஒரு வாட்டி என்னமோ தான் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கேன். ஒரு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்தாண்ட பைபாஸ்லலாம் போயிட்டுருந்தாங்க. கோயிலெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைபாஸில் ரொம்ப தூரம் காலையில் 7:30க்கா கிளம்பி நாங்கள் ஒரு 8:30க்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டோம். இதான் குலதெய்வம் கோயில். இப்போ இங்கே கட்டிகிட்டு இருக்காங்களாமா. அதனால் இங்கே தான் அவங்க பிறந்த முடி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க குலதெய்வம் கோயில் பெரியாண்டச்சி. அங்கே தான் முடி இறக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கே பார்த்துட்ருந்தோம். கீழெல்லாம் இறங்கி எல்லாம் வந்துட்டு நல்லா இடம் நல்லா அழகாக இருந்துச்சு. அப்போ மரமெல்லாம் இருந்துச்சு. இடம் குட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா இதாகவே இருந்துச்சு, மர நெகிலெல்லாம். இப்போ எல்லாம் இடித்து நிரவி இப்போ கோயில் கட்டிகிட்டு இருக்கிறதுனால இடம் அவ்வளோவா நமக்கு நல்லா விஸ்தாரமாகவே தெரியுது. நல்லா அழகாகவும் இருக்குது. இங்கே தான் பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு ஆட்டோவும் வந்துச்சு. அதில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக அம்மா அடுப்பில் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு கற்பூரம் வச்சு பற்ற வச்சாங்க. அப்புறம் அண்ணாவும் கற்பூரத்தை வச்சுட்டு எல்லாம் சேர்ந்து பற்ற வச்சாங்க. பற்ற வச்சுட்டு அப்புறம் தேகுசாவை எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டாங்க. வச்சுட்டு தான் அப்படியே ஊதி விட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே சாய் சரண் செம்ம சேட்டை. அடேங்கப்பா, மண்ணில் விளையாடவும், அதில் அள்ளி போடவும், இதில் அள்ளி போடவும். அப்புறம் எல்லாத்துக்கும் லெமன் ரைஸ் புளி சாதம் கொண்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் தீர்த்தம் போட்டுடலாம் மொட்டை அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டேன். அண்ணனுக்கு தம்பிக்கு மொட்டை அடிக்கிறாங்க. அப்புறம் அண்ணி பூமுடி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் பதியம் வச்சுருக்காங்க. பூமுடி எடுக்கிறதுக்காக இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தட்டை கொண்டு போய் அம்மாவை கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் மொட்டை அடிச்சுட்டு தான் பூஜை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தட்டம் கொடுத்தோன்னே அவங்க பூசாரி வாங்கிட்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க.
கோயில் கட்டுறேங்கிறதுனால வந்து இப்போ எதுவும் செய்யலை. அதனால் இப்போ அங்கே அந்த சின்ன இதில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து இன்னும் எதுவும் ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை உட்கார வச்சுட்டு மொட்டை அடிக்கிறதுக்காக தலையில் கை வச்சு தண்ணியை போட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் கத்தினாரு பாருங்க கத்து. அப்பா அழுவாச்சே அடக்க முடியல. கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மொல்ல அப்படியே முடி எடுத்து இதை வச்சு சுரண்ட ஆரம்பித்தாங்க. பையனுக்கு அந்த இது மேலே பட ஒரு மாதிரி ஊறுற மாதிரி ஒரு மாதிரி இருந்திருக்கு மாட்டுக்கு. எல்லாரும் அழுவாத கண்ணு, அழுவாத சரணு, சாக்லேட் வாங்கிட்டு வரேன், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், ஜூஸ் வாங்கிட்டு வரேன்றாங்க. அப்பயே அவர் அழுவுறத நிறுத்தினாரா? அப்பா கத்தி கத்தி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. எப்படியோ மொட்டை அடித்தா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பிடிச்சி டக்குன்னு ஆட்டிட்டாலும் தலையில் எதாவது கீறல் பட்டுறலையோ எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தலையை இப்படி 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 ஆட்டிகிட்டே இருக்கான். அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பி விட்டு எங்கள் நாத்தனா மடியிலே உட்கார வச்சு அண்ணி மடியில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அப்பயும் அவர் கேட்கலையே. அண்ணன் சொன்னார் மறுபடியும் ரொம்ப கத்த ஆரம்பித்தா நாக்கெல்லாம் வறண்டு போயிடுச்சு. பையனை என்ன பண்ணுறது? அதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர் கத்தி போட்டு சுரண்டுறவரும் பயந்துக்கிறாரு. ஏதோ ஒன்று ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் பார்த்து பொறுமையாக தானே பண்ணணும். அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. அந்த கொஞ்சம் முடியை எடுக்கிறதுக்கு பாருங்கள். மறுபடியும் தூக்கியே வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் மூச்சு ஆறுனதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். அப்புறம் முருகேஷ் அண்ணன் மடியிலையும் உட்கார வச்சுருந்தாங்க கொஞ்ச நேரம். அவர் மடியில் உட்கார வச்சதா அது வந்து சித்தி, பெரியம்மா, இது வந்து எங்கள் மாமியா, எல்லாம் எத்தனை பேர் இருந்தும் சமாளிக்க முடியல. அக்காளுக்கு வேற தம்பி அழுகுறான்னு பாசம் தாங்க முடியல. அதான் பெரியக்கா விசிறாங்க, வேர்க்குது வேற. அதை எப்படியோ நீ இருக்கிய எத்தனை பேர் பாருங்க. அவர் தான் சித்தப்பா. அப்புறம் அவர் வந்து தான் கொஞ்சம் அப்படியே சரணே அழுவாத அப்படின்னு சொல்லி அப்புறம் பேசி கீசி ஏதோ ஒன்று பண்ணி முடியெல்லாம் கொஞ்சம் இறக்க ஆரம்பித்தாங்க. அந்த போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன்ற ஆவுடி. சரி கொஞ்ச நேரம் ஆகட்டுன்ட்டு அப்புறமேட்டு அண்ணனுக்கு முடிய இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அண்ணனுக்கு முடிய இறக்கி முடிச்சுட்டு அப்புறமேட்டு தான் எப்படியோ எங்கள் பாப்பா பேசியே சொக்காயை கழட்டி அப்புறம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்த முடியும் சுத்தமாக அப்புறம் போய் மறுபடியும் கொஞ்சம் அப்பா மொட்டை அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு எங்கள் அண்ணிக்கு பூ முடி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாண்டியும் ஒரு இடத்த கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்தாண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்தெல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு வந்து சந்தனத்தை பூசுனா அழுவாச்சு. வேறு சந்தனத்தை பூசி எப்பட்றா இந்த சட்டையை மாட்டுறதுன்னு ஆளுக்கு ஒன்றா எங்கள் பாப்பா ஒன்று எடுத்துக்கிட்டா, அவங்க அக்கா ஒன்று எடுத்துக்கிட்டா. சட்டையை போட்டு அப்புறம் தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தார். அடே என்னடா இப்படி பண்ணிட்டேன். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பூ, பழம், தேங்காய் எல்லாம் எடுத்து தட்டில் வச்சுட்டு பார்த்தா அவங்க போட்டு காது உட்காரத்தை குத்திட்டாங்க. குத்துறதுக்கெல்லாம் உட்கார வச்சுட்டாங்க. சரி நாம்பளும் போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பொட்டு வைக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் அப்படியே நாங்கள் பொட்டு வச்சோம். அப்புறம் அவங்களும் வச்சு விட்டாங்க, நாங்களும் பொட்டு வச்சுட்டு அப்புறம்தான் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தார். அடே என்னடா பண்ண, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொட்டை அடிக்கும் போது அழுவாச்சு. அதுக்கப்புறம் சிரிப்பை பார்க்கணுமே பாருங்கள் எப்படி சிரிக்கிறான்ட்டு. புன்னகை அழகு குட்டி. அப்புறம் எல்லாம் சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறம் சிம்பிளுங்கிறனால சொந்த பந்தம்னு ஒரு கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கோங்களேன். அதிலே அப்படியே ஓரளவுக்கு
இதுதான் நம்ம கேவிஎஸ் டெக்டைல்ஸில் போய் எடுத்தோம் நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸு. நாங்கள் அண்ணன் எல்லோரும் போயிட்டு. இது வந்து கொழுந்தனார், 2 பேருமே பையனுக்கு மாமா தான். அப்புறம் காது குத்துறன்ட்டு காதில் வச்சாங்க பாருங்க, ஆன்னு மொட்டை அடிக்கவே இவ்வளோ பண்ணோம். காது குத்திக்கு என்னடா ராவடி கட்ட போகிறான்னு நினச்சோம். அப்புறம் பரவாயில்ல, காது குத்தந்து டக்குன்னு அந்த அம்மா குத்தி விட்டு திருகாணி போட்டு விட்டுருச்சு. அப்புறம் வாழைப்பழத்தை உரித்து அவங்க பெரியம்மா வாயில் வச்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் அழுவாச்சி குறைச்சாரு. அதுக்கப்புறம் சித்தி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாம் அவனை சூழ்ந்துக்கிட்டாங்க. அழுவாத கண்ணு, அழுவாத கண்ணு அப்படின்ட்டு. அப்புறம் காது குத்தெல்லாம் அவ்வளோவா இது பண்ணல. ஆனால் மொட்டை அடிக்கிறதுக்கு தான் எல்லாத்தையும் பயங்கரமாக படுத்திவிட்டாரு. காது குத்தியாச்சா, 2வது காது பாருங்க, 2வது காதுக்கு தான் கத்திவிட்டாரு. அந்த அம்மா குத்தும்போது அப்பா எனக்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. முதல்ல குத்தும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கே அழுகுற மாதிரி ஆகிட்டாரு, கண்ணு தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு. அங்கே பாருங்க அழுவுன்னு அப்புறம் ஒரு காதுக்கு திருகாணியே கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போட்டாங்க. அப்புறம் அந்தாண்ட பார்த்தா அக்கா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறான், தம்பிக்கு வலிக்குமே அப்படின்ட்டு. அப்புறமேட்டு நாங்கள் தட்டு வச்சு, நாங்கள் எடுத்த ரிங்கு தட்டில் வச்சு அப்புறமேட்டு அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களும் எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் திருகாணி போட்டுவிட்டு மோதிரத்தை கையில் போடுறான்னா ஆஹன்னு அழுதாரு. அப்புறம் அவர் கையில் வச்சுட்டு அப்புறம் அண்ணன் கையில் கொடுத்துட்டோம். அப்புறம் அண்ணா கையில் போட்டுக்கிட்டாரு. அப்புறம் போட்டுட்டு எல்லாம் ஒரு அளவுக்கு முடிச்சுட்டு அப்புறம் சாக்லேட் எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் சாக்லேட்டு கொடுத்தோம். சாக்லேட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் கடல சர்க்கரை போட்டு கொடுத்தாங்க எங்கள் மாமியா. அதையும் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த அம்மா காது குத்தின அம்மா கிளம்பிட்டாங்க. அப்புறம் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கே பூஜை போடுறதுக்காக எல்லாம் வந்துட்டோம். ஏன்னா கோயிலுக்கு கும்பாபிஷேகம் போடுறதுனால அங்கே எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம இங்கே தான் வந்து அந்த பதியம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம பூஜை போட்டு நம்ம கிளம்ப போகிறோம். கோழி கெடாவே நம்ம இங்கே அறுக்க போகிறதில்ல. அந்தாண்ட முனியப்பன் கோயிலுன்னு இருக்கான், அங்கேயும் நான் போனதில்லை. சொல்லியிருக்காங்க இங்கே பூஜை போட்டு முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அங்கே தான் நம்ம கிளம்புற மாதிரி. அப்புறமேட்டு எல்லாம் எலுமிச்சை பழம் வச்சு பூஜை போட்டாங்க. மொட்டை அடித்து காதை குத்திட்டு வந்து பெரியாண்டச்சிக்கு ஒரு பூஜையை போடுறோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, பார்க்க நல்லா இடம், அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அப்புறம் தீர்த்தம் போட்டு விட்டாரு எல்லாத்துக்கும். தீர்த்தம்லாம் போட்டு விட்டுட்டு எல்லாத்துக்கும் திருநூறு கொடுத்தாரு. அப்புறம் எல்லோரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் வாங்கி வச்சுக்கிட்டு வீந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக எல்லாம் ஆளுக்கு சாய் சரணுக்கு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் எலுமிச்சை பழம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எல்லோரும் வண்டி ஏறுங்க லேட் ஆகுது அப்படின்னாங்க. அப்புறம் சரின்ட்டு எல்லோரும் வண்டியில் ஏறிக்கிட்டோம். எல்லாம் வண்டியில் ஏறி அப்படியே முனிப்பவனை இந்தாண்ட போய் பெரியாண்டச்சி பார்த்துட்டு போயிட்டு வரம்பா அப்படின்ட்டு எல்லோரும் வண்டியில் காது குத்து முடிச்சுட்டு அப்படியே பெரியாண்டச்சிக்கு ஒரு பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனா வண்டி இந்தாண்ட அந்த இடம் நல்லா இருக்கு. அந்த ரோடு மட்டும் கொஞ்சம் மண் பாதை சரியில் இருக்குது. அங்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து முனியப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம். முனியப்பன் கோயிலுக்கு வந்துட்டு இங்கே மணியெல்லாம் பார்க்க பெருசு பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பெரிய முனியப்பன் பாருங்க, அப்படியே பார்க்கவே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க பயங்கரமாக இருந்தார். அப்படியே நம்ம கிட்ட போயிட்டு நம்ம அங்கேருந்து இந்தாண்ட எதிர்ப்புறையும் ஒரு சாமி உட்காந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இவர் வந்து முனியப்பன் காவல் தெய்வம்.
சும்மா ஏதோ ஒன்றுன்னா உடனே இவர்கிட்ட வேண்டுனா போதும். அப்படியே பார்க்கவே எப்படி இருக்கிறாரு பார்த்தியா, எதிர்ப்புற வர்றதுக்கே எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி பேரை கேட்ட உடனே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி இவரை பார்த்தாலே அப்படியே அது ஒரு வைப்ரேஷன். அப்படியே நம்ம விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்ச பொங்கலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ரெடி பண்ணி எல்லாம் ஒரு அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே கெடாவுக்கு போய் பூ கட்டாட்டோம். பூ கழுத்தில் போட்டு பாவமாக தான் இருக்குது, இருந்தாலும் கடவுளுக்குன்னு வேண்டிட்டோம். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால் மனசார கடவுள் நினச்சிட்டு அப்படியே இந்தாண்ட சாமியெல்லாம் எடுத்து வச்சு இலையெல்லாம் போட சொல்லி சாமிக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பூவெல்லாம் சாமிக்கு கட்டி போட்டுட்ருக்காங்க. மாலை எடுத்து தொடுத்து அப்புறம் உதிரிப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் நம்ம போட்டு அப்படியே சாமிக்கு இலை படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொங்கலை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாமிக்கு பட்டையெல்லாம் போட்டு விட்டு இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாய் சரணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். சாய் சரண் அப்புறம் அண்ணனும் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கெடாவை. கெடா கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா. அது நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குட்டி பையன் திரும்பவே இல்லை. தாண்டி ராவடி கட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு இலையெல்லாம் போட்டு பிரசாதத்தை அள்ளி எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இது எங்கள் மாமனார் மாமியார், இங்கே அந்த கோயில் பூசாரியோட ஒய்ஃப், அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமிக்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கெடாவை தீர்த்தம் போடுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தீர்த்தம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டாங்க. அப்போ கொஞ்சம் அந்தாண்டி இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம்லாம் இழுத்தடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எல்லோரும் ஒரே கடவுள் பக்தியாக எல்லாம் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லபடியாக தொழுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா நான் உனக்குன்னு தானே விட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் சாய் சரண் கையில் கொடுத்துட்டாங்க கவுத்தை. சாய் சரண் கையில் கவுத்தை கொடுத்தோடனே கொஞ்ச நேரம் தம்பி பிடிச்சிட்டு இருந்தார். பிடிச்சிட்டே எல்லோரும் ரொம்ப இதாக வேண்டிகிட்டு சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தீர்த்தம் போட்டார் அவர். தீர்த்தம் மறுபடியும் கொஞ்சம் போடக்குள்ள மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்த மாதிரி அப்படியே சாமி நம்மளை பார்த்துட்டு அப்படியே தொழுத்த மாதிரி இருந்துச்சு. உடம்பு ரொம்ப சிலுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே தலையை ஆட்டி சும்மா ஒரு குலுக்கி தொழுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அறுக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டோம், நமக்கு ரொம்ப பயம். ஆனாலும் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம அங்கே போயிட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கோழியும் அப்படியே தீர்த்தம் போட்டு அதையும் அறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி தட்டு வச்சு சாமியை கும்பிட்டு அந்த வெத்தலை பாக்கு தட்டை வச்சு கையில் வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அப்படியே நம்ம முனியாண்டியை பார்த்துட்டு அப்படியே வண்டி ஏறிக்கிட்டு கிளம்பிட்டோம் திருப்தியாக. அவ்வளோதாங்க நம்ம காது குத்து பயணம். மீண்டும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.